தாய் தமிழ் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மெனுபாட்டை பற்றி டுட்டோரியல் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எபிசோடு 1ன்னு சொல்லிட்டு மெனுபாட்டை பற்றி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஒரு கார்டு வரும், நம்ம பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா புதுசாக யாராச்சும் இந்த வீடியோ டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆல்ரெடி அந்த எபிசோடு 1 மெனுபாட்டில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு பட்டனை மட்டும்தான் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அன்லிமிட்டெட் பட்டன்ஸ் ஆட் பண்ணுறது நான் சொல்லி தர போகிறேன். அண்ட் இதுக்குள்ளே சப் பட்டன்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நியூ மூவிஸ்னால் இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபைல் வந்துடுச்சு. ஸோ இப்படி வராமல் இதுக்கு அடுத்து ஒரு பட்டன் வர மாதிரி. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு மூவி, ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணால் அதுக்கடுத்து ஒரு போஸ்டர், அதுக்கடுத்து நம்ம ஃபைல்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரெஸ்பான்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் பட்டன்ஸ் சொன்ன நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பட்டனு அதே மெத்தட் தான். இப்போ கஸ்டம் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல க்ரியேட் கமாண்ட் இந்த பட்டன். இப்போ ஏதாச்சும் ஒரு கமாண்ட் கொடுத்துக்கேன். இப்போ நான் உதாரணத்துக்கு ஓ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைலை வந்து எம்போர்ட் பண்ண வைக்கிறீங்களோ, ஸோ அது எதாக இருந்தாலும் சரி, ஏபிகே, ஸ்ட்ரீமபிள் வீடியோ, ஸோ அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ சேவ். ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்கள் கமாண்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் கான்ஃபிகர் டாட் மெயின் மெனு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆட் மெனு ஐட்டம். ஸோ இந்த இடத்துல நம்ம பட்டன் வரும், அதான் அந்த கமாண்டு /o. இப்போ டைட்டில் வைங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு மூவி நேம் வந்து டைட்டிலாக வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பட்டன் வந்து நியூ மூவிஸ், ரெண்டாவது பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா காதலர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனு. ஸோ இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் வச்சு நம்ம பண்ணோம், இப்போ வந்து மோர் தென் ஒன் பட்டன் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் பட்டன் பண்ணிக்கிட்டே போகலாம் அன்லிமிட்டடாக. ஓகேங்களா? இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், ரெண்டாவது பண்ண பட்டன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோ ரெஸ்பான்ஸ் ஆகுது. ஓகே, அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா பட்டன்ஸு, அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து கஸ்டம் கமாண்ட் அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அந்த கமாண்டை டெலீட் பண்ணிடுவோம். /o அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்டு தான், இதுக்குள்ளே போங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டெலீட் கமாண்ட் இருக்கும், இதை கொடுங்க. ஸோ எஸ்ஸு. ஸோ அதுக்கடுத்து கான்ஃபிகர் மெயின் மெனுவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பண்ண அந்த பட்டன் வந்து வரல, ஒரு பட்டன் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம டெலீட் பண்ணதுனால அந்த பட்டன் வந்து இதாகிடுச்சு. ஸோ இப்போ கோ பேக். ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனுக்குள்ள இன்னொரு சப் பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் என்கிட்ட வந்து ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது, நியூ மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இதுக்கு அடுத்து ஒரு சப் பட்டன், அதை கிளிக் பண்ண ஃபைலு எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க எந்த ஒரு இதுவும் ஆட்டோ ரெஸ்பான்ஸ் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மறுபடியும் கஸ்டம் கமாண்ட் அந்த பட்டனுக்குள்ளே போங்க. இப்போ க்ரியேட் கமாண்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த கமாண்டு தான். ஸோ இந்த மெனு பாட்டில் ஃபுல்லாக கமாண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த ஃபைலு இமேஜ் எதாக இருந்தாலும் சரி எம்போர்ட் பண்ண ஆட்டோ ரெஸ்பான்ஸ் ஆகணுமோ அதை வந்து இப்போ சென்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இமேஜ் வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிவிட்டு சேவ். ஓகே, இங்கே இந்த இடத்துல வந்து பாருங்கள் கமாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு யூ. இப்போ கான்ஃபிகர் டாட் மெயின் மெனு இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
ஆட் மெனு ஐட்டம் சொல்லிட்டு நியூவாக ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு பட்டன், அதுக்குள்ளே இன்னொரு பட்டன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம பண்ண பட்டன் இந்த இருக்குது நியூ மூவிஸ், இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நியூ மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த நம்ம பட்டன் வரும். ஸோ இந்த பட்டனை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆட் மெனு ஐட்டம்னு ஒரு பட்டன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண அந்த கமெண்ட் வந்துருச்சு பாருங்கள் /u. இப்போ டைட்டில், இந்த டைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஷோ ஆகும். உதாரணத்துக்கு நான் பிரியாணி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மோர் தென் ஒன் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணல, ஒரு பட்டனுக்குள்ளே சப் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ கோ பேக். ஓகே, இப்போ நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுப்போம். ஓகே, பட்டன் வந்துருச்சா, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது ஓகேங்களா, அதை டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து பாருங்கள் சப் பட்டன் வந்துருச்சு. நியூ மூவிஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணணும், ஒரு சப் பட்டன் பிரியாணி. இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே நம்ம என்ன பட்டனில் ஆட் பண்ணி வச்சுருந்தோமோ அது வந்து வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டனில் உள்ள அந்த ஃபைலு, இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீமபிள் வீடியோ எதாக இருந்தாலும் சரி, அதை சேஞ்ச் பண்ணணும் நம்ம டெலீட் பண்ணாமல் பட்டனை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த கஸ்டம் கமாண்ட் அதுக்குள்ளே போங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே நம்ம கமெண்ட்ஸ் எல்லாமே வரும் ஓகேங்களா. நீங்கள் எந்த பட்டன் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் டெலீட் பண்ணாமல் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ /y இதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, அதான் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா வியூ கமாண்ட், எடிட் மெசேஜ், கான்ஃபிகர், டெலிட் கமாண்ட் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல எடிட் மெசேஜ்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்தது வந்து பிரியாணி ஓகேங்களா. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணேன், ஒரு ஃபைல் எம்பட் ஆகிட்டே இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் டெலீட் பண்ணாமல் பட்டன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு டெலீட் ஆல் மெசேஜஸ்ன்னு இருக்கா, ஸோ இதை கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஏன்னா நியூ மெசேஜ் டு கமாண்ட் அப்படின்னு வருது. மெசேஜ் டு கமாண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இமேஜை வந்து செட் பண்ணுறேண்ணா. இப்போ சேவ். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டனை வந்து டெலீட் பண்ணாமே எடிட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபைலாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஆட்டோ ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறீங்களோ அது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நியூ மூவிஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு ஃபைல் தான் வந்துச்சு ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ நியூ மூவிஸ் இதை கிளிக் பண்ணோன்னே இப்போ நம்ம செட் பண்ண இமேஜ் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட்டனை டெலீட் பண்ணாமல் நம்ம வந்து உள்ள அந்த கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்டனு, அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளோட சப் பட்டனு, அந்த சப் பட்டன்லேருந்து ஒரு இமேஜஸ் வரும். அதுக்கடுத்து ஒரு பட்டன், மூணாவதாக ஒரு பட்டன் ஆட் பண்ணி அதுலேருந்து ஃபைல் வர மாதிரி எப்படி செட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மூவி சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உள்ள பட்டனை கிளிக் பண்ணோன்னே எந்த டைப் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு கேட்கும். இப்போ இந்த மூவியை கிளிக் பண்ணோன்னே அதோட இமேஜு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஷார்ட்டாக, அதுக்கடுத்து ஃபைல், இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தனியாக கேட்டகரி மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ லோ குவாலிட்டி அப்படின்னு போட்டு ஒரு சப் ஃபோல்டர் போட்டுக்கலாம், ஹை குவாலிட்டி அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப குழப்பம், பொறுமையாக வந்து பாருங்கள். இப்போ கஸ்டம் கமாண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ க்ரியேட் கமாண்ட் இந்த பட்டன், இப்போ ஏதாச்சும் டைப் பண்ணிக்கோங்க. நான் யூன்னு ஒரு கமாண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இமேஜ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உதாரணத்துக்கு தான் ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ சேவ். ஓகே, ஃபஸ்ட்டு கமாண்ட் ரெடி, இந்த பட்டனு /u. ஓகே, மறுபடியும் க்ரியேட் கமாண்டு. இப்போ
ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. இப்போ ஃபைல்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். சேவ். ஓகே 3 இது ரெடி. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணது. நார்மலாக ஃபஸ்ட்டு வர அந்த பட்டன் இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து 2 பட்டனு. ஓகே இப்போ வந்து இதை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த கமாண்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது தான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். பட்டு பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸி கான்ஃபிகர் பண்ணுறது. இப்போ கான்ஃபிகர் டாட் மெயின் மெனு. ஓகே இதை வந்து தனியாக ஒரு பட்டனாகவும் நம்ம பண்ணலாம். ஆட் நியூ மெனு ஐட்டம் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் இந்த நியூ மூவி இருக்குது பாருங்கள், இந்த பட்டனுக்குள்ளேயே நான் அதை செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் நியூ மூவி பட்டன். இப்போ ஆட் மெனு ஐட்டம். இப்போ யூஆ ஜியா இந்த 2 கமாண்டில் எதுன்னு கேட்குது. ஃபஸ்ட்டு நம்ம யூவில் தான் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யூ. ஓகே இப்போ ஏதாச்சும் டைட்டில். ஓகே இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் மெனு ஐட்டம் இதை கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பட்டன் வந்துருச்சு பாருங்கள், பிரியாணின்னு ஒரு பட்டன், இதை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும். ஸோ அதே மாதிரி பிரியாணி. இப்போ ஆட் மெனு ஐட்டம். இப்போ ஜி இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபைல்ஸ். ஸோ எது வேணுமோ டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி கமாண்ட் ரெடி பண்ணியிருந்தோம்னா அதை ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ நான் 3 தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பேக். ஓகே இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே இப்போ ஸ்டார்ட்டு. ஃபஸ்ட்டு பட்டன் நியூ மூவி. இந்த இடத்துல வந்து பாருங்கள் பிரியாணி கோ பேக் வர்றதுக்கு பிரியாணி இமேஜ் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபைல்ஸு வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மூவி சேனல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ சீரீஸ் வைஸாக ஏதாச்சும் ஒரு மூவி வெப் சீரிஸ் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ சீரீஸ் 1ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணோன்னே வரிசையாக அதில் உள்ள 1 பார்ட் எல்லாம் வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஃபைலை டெலிட் பண்ணுற வரையும் டெலிட் ஆகாது, அந்த பாட்டுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ மெனிபாட்டை பற்றி ஓரளவு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது அவ்வளோவா இந்த பாட்டை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் ஆன் பண்ணிக்கோங்க. மிக அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.